ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். என்ன தான் பார்த்து ஹெல்த்தியாக டேஸ்டியாக சமைச்சு கொடுத்தா கூட இட்லி தோசை சாப்பிட்ட மாதிரி இல்லை, இட்லி தோசை சாப்பிட்டா தான் ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நம்மள நிறைய பேர் இருக்கோம். அதுவும் பர்டிகுலர்லி பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றதோட கிறிஸ்பியாக தோசை சாப்பிட்றது தான் விரும்புவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கான ஒரு சூப்பர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருப்புளுந்து தோசை. இந்த கருப்புளுந்து தோசை பார்த்திங்கன்னா நல்ல அந்த பஞ்சு போல் உங்களுக்கு கல் தோசையும் வரும், நல்ல மொறுன்னு நமக்கு கிறிஸ்பியான தோசையும் கிடைக்கும். 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த 4 கப் இட்லி அரிசி நம்ம தலையை தட்டி எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து தோல் உளுந்து முழுசாக தலை நிறச்சி எடுத்துக்கோங்க. நான் உடச்ச உளுந்து சேர்த்துருக்கேன், நீங்கள் முழு உளுந்து கூட கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். இதை நல்லா ஒரு 3 தடவை கழுவி எடுத்துக்கணும். 3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுக்கணும். நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு அரிசி பருப்பு தனித்தனியாக ஊற வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி ஊற வைக்க வேண்டாம், ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நம்ம தொளி பருப்பு போடுறதே அதில் உள்ள சத்து, அந்த நார் சத்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அதனால் கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு கழுவுனா அந்த தோலெல்லாம் போயிடும். இதில் இப்போ நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். நான் ஓவர் நைட் ஊற வச்சுப்பேன், நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் தான் அரைப்பேன். நீங்கள் ஒரு 5 ஹவர்ஸ் மினிமம் 5 ஹவர்ஸாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா உங்களுக்கு பொங்கி உவரி கிடைக்கும். நல்லா ஊறிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிச்சுக்கலாம். லேசாக அந்த ஜெண்டெலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி களைஞ்சிங்க அப்படின்னா உளுந்தோட தோல் போயிடும். லேசாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இதை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கணும். நல்ல வழக்கமாக இட்லி தோசைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நல்லா புளிச்சு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் கிரைண்டரில் அரைக்கல நமக்கு மாவு கொஞ்சம் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இதுவும் தோசை மாவுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ புளிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கணும். மூடி வச்சுட்டு நல்லா புளிச்சு வரட்டும், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஒரு 7 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். சில சமயம் நல்ல வெயில் அடிச்சதுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கூட புளிச்சிடும். எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நம்ம உப்பு போட்டு கையால் பிசைஞ்சு வச்சா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது. எப்போதுமே நம்ம இட்லி ஊற்ற போகிறோம் அப்படின்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். தோசைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள். தோசை அதுவும் கிறிஸ்பியாக தோசை விடணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இரும்பு கல் அப்படிங்கிறதுனால நான் எண்ணெய் தடவிக்கிறேன். நல்லா எப்போதுமே தோசை எப்படி விடுவோம், நல்ல கல் சூடான பிறகு விடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதை விட போகிறோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா மொறுன்னு கிறிஸ்பியை விட கல் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் பசங்களுக்கு கிறிஸ்பி பிடிக்குங்கிறதுனால இன்றைக்கி நம்ம ரெண்டையுமே செஞ்சு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இந்த தோசைக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். நார்மலாக நம்ம எப்படி தோசை சுடுவோமோ அதே மாதிரி சுட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த தோசை பார்த்திங்கன்னா கல்லோட ஒட்டிக்கிட்டு இருக்குது, இல்லை இது கிறிஸ்பியாக வராது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே பண்ணாதுங்க. ஸ்மூத்தாக நம்ம நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரி நல்ல பர்ஃபெக்டாக சுட வரும். யூஸ்வலாக இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது அந்த சோப்பு சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். வெங்காயம், கார சட்னி இல்லை, தனி சோப்பு சட்னி. வெங்காயமும் சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாய் உப்பு புளி விருப்பப்பட்டால் ஒரு 4 பூண்டு வச்சு பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கணும், வதக்கக்கூடாது. அதுக்கு தாளிப்பும் கிடையாது. சோப்பு சட்னி சொல்லுவாங்க. சில ஊரில் ரோஜா சட்னி, ரோஜாப்பு சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வரமிளகா சட்னி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சட்னி தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக மற்றது டேஸ்ட் இல்லைன்னு நீங்கள் நார்மலாக என்ன சட்னி வைக்கிறீங்களோ, சட்னி சாம்பார் எதுனாலுமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ கிறிஸ்பியாக ஒரு தோசை விட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு உளுந்தில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால ரொம்ப சத்து, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.